ஹாய் ஆல், வெல்கம் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாகும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் போனோம், ஷாப்புக்கு போனால் அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து இவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என் பொண்ணு வந்திருந்தான்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருப்பா. ஸோ நாங்கள் மட்டும் தனியாக போனதுனால சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்ன ரேட் இருக்குது, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம். ஆக்சுவலி என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்றதுனால ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நமக்கேற்ற மாதிரி வேணும், பர்த்டேக்குனால ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால ஒன் டே ஃபுல்லாக வேர் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சட்டிலாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த கையில் வச்சுருக்க ஃப்ராக் கூட நல்லா இருந்தது, ரேட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, சாக்லேட்ஸு அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாட்டர்டே வ்ளாக் தான் இது. இதுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பூரி கிழங்கு செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பூரி கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்பிளாக தான் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். வேக வச்ச கிழங்கு இதெல்லாம் வந்து போட்டு அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு பர்த்டே அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அதுவும் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுனால என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னடா வேணும் உனக்கு, என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவளும் என் கூட இருந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா பூரிக்கு. அப்புறம் நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். த்ரோட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸை. ஸோ பூரி போட்டு எடுத்துகிட்டு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. அன்றைக்கி மத்தியானம் லன்ச் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப ஹீட் வேறு ஜாஸ்தியாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. முந்தின நாள் வந்து ஷாப்பிங் போயிருந்ததுனால இவளுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப பெருசாக வாங்கலை. ஸோ இது மாதிரி தான் வாங்கியிருந்தோம். நான் மாதிரி நிறைய வ்ளாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வந்து இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அது போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் போயிட்டு இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வ்ளாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. செட்டிநாடு சிக்கன் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு சில்லி, அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணிட்டேன்.
ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணேன். 1 ஹவர் கூட மேரினேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். மிளகு, பட்டை, அப்புறமா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்துட்டு சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வரமிளகாய் இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சிக்கணும். இதுதான் மெயினே இந்த சிக்கனுக்கு. அதுக்கப்புறமா கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு அதில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா 3 வெங்காயம் 2 தக்காளி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து நல்லா வதக்கணும். இது பயங்கரமாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். அம்மா இஞ்சி பூண்டு விழுதுகள் காலி ஆகிடுச்சு. அதை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணணும். நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு தான் நம்ம வந்துட்டு தக்காளியே போடணும். ஸோ வதங்கிட்ட பிறகு நான் தக்காளி போட்டு நல்லா வந்து குத்தி விட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் சீக்கிரமாக வதங்கும் இல்லையா, அதனால அதை போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் வந்து மூடி வச்சிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வேகும். இதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த வதக்கிறது தான் மேட்டர். ஸோ இது நல்லா வந்து வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம வந்துட்டு சிக்கனையே போடணும். போட்டால் தான் வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மசாலா எல்லாமே வந்து சூப்பராக நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. சைட் பை சைட் வந்து நான் மீதி இருக்கிற வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. ஸோ நடுவில் இன்பிட்வீன் கேப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சான்னு சொல்லி மூடி விட்டு பார்த்துட்ருந்தேன். வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் அரைச்சி வச்சது அதை வந்து நல்லா போட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர கேப்பில் தான் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து போட்டுட்டு மூடி விட்டதுக்கப்புறமா நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொட்டணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டே கொட்டிட்டேன்னா கசப்புத்தன்மை வந்து உருவாகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சிக்கன் போட்ட பிறகு தான் அது கொட்டணும். கொட்டி லைட்டாக தண்ணி விட்டு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சிக்கன்லேயே எக்ஸஸான வாட்டர் வந்து அது ரிலீஸ் பண்ணும். ஸோ கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடணும். நல்லா வேக விட்டு அதுலேயே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வேகிறது எல்லாமே அந்த அரோமா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போவே எண்ணெய் பிரிஞ்சிச்சு. எனக்கு இன்னும் நல்லா வந்து கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேப்லேயும் வந்து என் பொண்ணு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நானும் வந்து கிளறேன், நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவ்வளோதான். மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டு நான் இறக்கிட்டேன். சரியான ஒரு நல்ல ஒரு காரசாரமான ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நிறைய விதமான இருக்குது. என்னோடய ஸ்டைலில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம். நான் தேங்காய்லாம் போடலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும்னு என்னோடய ஸ்டைலில் வந்து நான் ஆல்டர் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்து என்னோடய பொண்ணு வந்து கிளறேன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.